நீ என்ன நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார். அப்படின்னா அந்த வசனத்தை என்ன கூற வருகிறார்? நீயே என்ன நல்லவன் சொல்ற பாத்தியா, நீயே சொல்ற நான் தான் அந்த ஒரே ஒரு தேவன் கூறுகிறார் என்பதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அங்க கூறுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்துல எவனுமே நல்லவன் கிடையாது, தேவன் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் நல்லவர் என்று வேதம் கூறுகிறது. அப்புறம் நீ என்ன நல்லவன் சொல்றல்லா, அப்புறம் நீ என்ன சொல்ற? நான் தான் அந்த ஒரே ஒரு தேவன் என்றுதான் நீ சொல்லுகிறாய் என்று அவர் கூறுகிறார். இது அடுத்ததாக ஒரு வியூ பாயிண்ட்ல எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அதான் பேலன்ஸ்டு போதனை. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது எப்படி வாழணுங்கிறதையும் அங்க வந்து அவருக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இந்த உலகத்துல யாராவது நல்லவன், நீ நல்லதான் நல்லவர், டாஸ்டின் தான் நல்லவர் யாராவது வந்து சொன்னாங்கன்னா நம்ம அவனுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கணும்னா, நான் நல்லவன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவாகிய பிதா ஒருவர் தான் நல்லவர் என்பதை நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டும். அதையும் நமக்கு அங்க வந்து கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் வந்து பேலன்ஸ்டு போதனை. தேவன் ஒருவரே, அவரே நமக்காக இந்த மாம்சம் சரீரம் எடுத்து வந்து சிலுவையில் மறித்து ரத்தம் வந்து வெற்றி சிறந்திருக்கிறார். அதுதான் வேதம் கூறுகிறது, தேவன் மாம்சம் ஆனார். அதே போல மத்தேயு 24:36, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இந்த வசனத்தை நம்ம பேலன்ஸ்டாக பார்க்க வேண்டும். அதாவது இங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன கூறி வருகிறார் என்றால், நான் தான் அந்த பிதா ஒருவர், நான் தான் அந்த தேவன் ஒருவர் என்பதை தான் கூற வருகிறார். எப்படி என்ற இடத்தில் கேட்பீர்கள். இந்த மத்தேயு 24 முதல்லேருந்து நீங்கள் 36வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அங்கே அந்த கடைசி நாள் எப்படி இருக்கும், அவரோட நாளிகை எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருகிறார். அப்படினாலே மறைமுகமாக என்ன சொல்கிறார், எனக்கு தான் பாரு அந்த நாளிகை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன்னா, அந்த நான் கடைசி நாள் எப்படி இருக்குங்கிறத நான் அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டேன்னா, இதிலே நீ புரிஞ்சிக்க, நான் தான் அந்த பிதா என்பதை நீ புரிஞ்சிக்க என்பதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து மறைமுகமாக நான் தான் அந்த பிதா என்பதை இங்கே காண்பிக்கிறார். அடுத்த வியூ பாயிண்டாக எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நம்ம இப்போ யாராவது வந்து அந்த நாள் உனக்கு தெரியுமா என்று கேட்டால் நம்ம என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த நாளிகையை என் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தவிர, அந்த தேவன் ஒருவர் தவிர எவனும் அறியான், பரலோகத்தில் இருக்க தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார், அதனால் நான் அறியேன் என்று நீங்கள் சொல்லணும் என்பதையும் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் எதை நமக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ அதை மட்டும்தான் நம்ம போதிக்க வேண்டும். அந்த நாள், இந்த கடைசி நாளுங்கிறத கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ப்ரிசைஸ் டேட், அந்த ப்ரிசைஸ் டைமிங் அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் மாறாதவர், அவர் சொல்ல மாட்டார். அதனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம கற்றுக் கொடுக்க. அதை மீறி இல்லை எனக்கு அந்த நாள் தெரியும் அப்படின்னு யாராவது வந்து சொன்னால் அவன் கள்ள போதாங்கன்னு அவர் அந்தி கிறிஸ்து என்று தான் இந்த வசனம் அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டாக பேசுகிறது. இப்படி வசனத்தை நம்ம வந்து பேலன்ஸ்டாக படிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளே, நீங்கள் தேவன் ஒருவரே, அவரை விசுவாசித்து அவர் உங்களுக்காக வந்திருக்கிறார், வேற ஒருவர் வரல, அவரே உங்களுக்காக வந்து உங்களுக்காக ரத்தம் சேர்ந்திருக்கிறார். அதை விசுவாசித்து எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாகவும் அவர் சித்தத்தின்படியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா விதமான உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.